சரிகமப்பா. சோ எப்படி இருந்தது அந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸா தான்க்கா இருந்தது. ஏன்னா பயமா இருந்தது. ஆமா. எப்பா பயமா இருந்துச்சு. மேல வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து அவளுக்காக பாட போறேன் அப்படி சொன்னதெல்லாம் பயமா இல்ல. இல்ல அப்ப பயம் இல்ல. பாடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இறக்குனாங்களா, அது வந்து எனக்கு ஏன்டா நம்மள பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் ஆனா என்ன இருந்ததுன்னா, எப்படி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்றேன்னு நான் சொன்னேன்ல, அது வந்து ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இதுல நீ பண்ணலன்னா அப்புறம் நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தேன். அப்பதான் வந்து நம்ம சரி ஓகே நம்ம பெஸ்டா பண்ணுவோம், வரது வரட்டும் அப்படின்றதையும் நான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ அப்படியே ரேண்டமா பண்ணது, பட் பெஸ்ட் கொடுத்தேன். அதுக்கான ரிசல்ட் வந்தது கண்டிப்பா. என்னால நம்பவே முடியலங்க. அவன் எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போலாம். த்ரிஷா இல்ல நான் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போற நேரத்துல வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஷோல வந்து நான் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோல எல்லாம் பேசியிருக்காங்கல்ல. நானும் பாத்திருக்கேங்க நிறைய தடவை. சோ என்ன இப்ப என்ன சொல்றாங்க அந்த கேர்ள்ஸ்? இப்போ வந்து எப்படின்னா ஹாப்பியா இருக்கா. அண்ட் லைக் ஃபர்தர் ப்ராசஸ் ஐ மீன் லைஃப் கல்யாணம் கொஞ்சம் கச்சேரி ஆமா